திமுக காங்கிரஸ் இடையே எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பாக நாளை உடன்பாடு கையெழுத்தாகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் ஓரிரு தொகுதிகளில் மட்டும் மாற்றம் இருக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான தொகுதி அடையாளம் காணப்படுவதற்கான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரசினுடைய தொகுதி அடையாள பட்டியல் என்பது இந்த டெல்லி மேலிடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற உத்தேச பட்டியலும் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக சார்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனையின் காரணமாக குறிப்பாக 5 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையில் பரிசீலனையில் இருப்பதாகவும் தற்போது டெல்லி தலைமை முடிவெடுத்த என்பதாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்கின்ற தகவலும் இறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த தொகுதி அடையாளம் காண்பதில் ஏற்பட்ட சிக்கலுக்கு காரணம் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளிலேயே அதே வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த தொகுதி அடையாளம் காண்பதில் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய தலைமை முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இன்று திமுக மற்றும் காங்கிரஸ் இடையான அந்த பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு சமரசம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கரூர், திருச்சி மற்றும் அந்த திருவள்ளூர் அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மாற்று தொகுதிகள் வழங்கி போட்டியிடுவதற்காக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தற்போது அந்த தொகுதியை அடையாளம் காண்பதற்கான அந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் நாளை இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மதியம் 3 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான அந்த அடையாளம் காணக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.